அப்படின்னு வழிபோக்கன் அந்த பையனை போய் பார்த்து உங்க வாழ்க்கையில என்னப்பா பிரச்சனை அப்படிங்கும் போது அந்த பையன் ஸ்டார்ட் பண்றா, சரி என் வாழ்க்கையில வந்துட்டு அம்மா அப்பா இல்லை, என் வாழ்க்கையில வந்து மனைவி இல்லை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை சார், நான் ஏசு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு இந்த வழிபுற சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்குப்பா, நான் உடைய ராஜா கிட்ட கூட்டிட்டு போறேன், நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த ராஜா கிட்ட உங்ககிட்ட பொக்கிஷத்தை கொடுத்துட்ட அப்படின்னா நான் ஒரு நல்ல டீல் பேசுறேன். ஓகே, அந்த பொக்கிஷத்தை விட ஒரு நல்ல விதமான டீல் பேசுறேன். என்ன பண்ற, ஒரு 10 கோடி ரூபாய் அவன் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட அவர் கூட்டு போறேன்னு சொல்றாரு. இந்த பையன் ஒரு யோசனை, யாருனால திருப்பூர் வரலாம் எங்க பொக்கிஷத்துக்கு சொல்றான், புரியல, ஏன்னா என்ன இருக்கு, என்ன ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சானே அவர் சொன்னாரு, பரவாயில்ல உன்ன இருக்கு எனக்கு தெரியும், உங்கள்ட்ட என்ன பொக்கிஷம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், நான் என்ன பண்றேன், உன்னைய கூட்டிட்டு போறேன், அங்க போயிட்டு மட்டும் அந்த பொக்கிஷத்தை கொடுத்துரு, உனக்கு காசு வாங்கி கொடுத்துரு, நீ வந்து கோடீஸ்வரன் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம எந்திரிச்சு அவங்க கூட அப்படியே அடங்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் உள்ள யோசனை, என்ன யோசனை, என்ன பொக்கிஷம் சார் என்ன மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு வழிபோக்கிட்ட மறுபடியும் கேட்கிறான். அந்த வழிபோக்கிட்ட கேட்கும் சொல்றாரு, தம்பி ஒரே ஒரு கண்டிஷன் கூட்டு போகும்போது என்ன அப்படின்னா, ராஜா முன்னாடி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ராஜா நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தரமாட்டேன் சொல்லக்கூடாது அப்படின்னு. மறுபடியும் சந்தேகம், ஐயோ என்ன தரமாட்டேன்னு சொல்றது அப்படின்னு. திருப்பி கொஞ்சம் நடந்து போறாங்க. நடந்து அந்த பயணி இந்த மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு, ஐயோ அந்த சஸ்பென்ஸ் தாங்கவே இல்லை, ஏன் இந்த பொக்கிஷன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கு. மறுபடியும் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனை பையன் நிப்பாட்டி நீங்க என்னன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் ராஜா கூப்பிட்டு போங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்லப்பா, உங்க சூப்பரா 2 கண்ணு இருக்கு, 2 காலம் இருக்கு, 2 கை இருக்கு, ஒரு இதயம் இருக்கு, ராஜா எதை வேணா கேட்கலாம், உங்களுக்கு அண்ணன் கேட்கலாம், கொடுத்துட்டேன்னா அதுக்கு அமௌண்ட் கொடுப்பாரு. இதயம் கேட்பாரு, இதயத்தை கொடுத்துட்டு அப்படின்னா நல்ல ரேட்டு கொடுத்துருவாரு. ஓகேயா, அதை தாண்டி அவருக்கு கால கை தேவைப்படுச்சுன்னா இதெல்லாம் கொடுத்துருவாரு. நீ கொடுத்துட்ட அப்படின்னா நிறைய செல்வம் உங்களை சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இவன் யோசிக்கிறோம், இது கடை கொடுக்கணுமா, இது இதயமா, ஐயோ கைகா, இதெல்லாம் நான் அப்படி வாழ்றது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு, நீங்க பண்ண வேண்டியது என்னது, வேலை, உழைக்கணும், உன்னை தெரிஞ்சுக்கணும், உன்னை புரிஞ்சுக்கணும், அது கேட்டா போல ஒரு வேலையை செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன, பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை சரியா பயன்படுத்தின அப்படின்னா உன் வாழ்க்கையில நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன, எங்க எதுவுமே இல்லைன்னு யோசிக்காத, இருக்கிற இந்த பொக்கிஷத்தை வச்சு உழைக்க ஆரம்பி. இந்த வெஸ்டி உன்னை உலகத்துக்கு யாரும் காட்டும். விஷுவல் டைம் சொல்ற